தூரம் போயிருக்கு. பஸ்ஸில் தூங்கி கொண்டே பயணிச்சு போயிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியலை நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம்ன்றது. எந்த தவறும் இழைக்காத பச்சில குழந்தைகளும் அந்த பஸ்ஸில் இருந்தாங்க. கணவன், மனைவி, தாய், தகப்பேன் எத்தனையோ பேர் பயணிச்சிருக்காங்க. சுமார் 2:30 மணி இருக்கும். ஒரு 12 கேட்டை தாண்டி இருக்காங்க. கர்னூல் உள்ளிந்த கொண்டாண்ட ஒரு பகுதிக்கு போகும்போது அதிக வேகமாக பஸ் போயிருக்கு. சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் பஸ் போயிருக்கு. எதிர்பாராத விதமாக ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 வாலிப பசங்க வந்திருக்காங்க. அதோடைய ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அந்த வாலிப பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு நல்ல போதை, அதை வண்டி ஓட்ட நல்ல போதையில் இருக்கேன். இந்த பஸ் எதிர்பாராத விதமாக அந்த வாகனத்துல மோதிடுது. வாகனத்தில் மோதினது அந்த பையன் ஸ்பாட்லேயே செத்துட்டான். ஆனால் பஸ்ஸு சுமார் 200 மீட்டர், அதாவது 200 மீட்டர் தூரத்தில் போய் தான் நின்றுருக்கு. போகும்போதே தீ பிடிச்சிருக்கு. தீ பிடிச்சோன்னே இதை சுதாரிச்சிருந்த டிரைவர், அதாவது பயணிகள் எல்லாருமே தூங்கி இருக்காங்க. என்ன நடக்குன்னு தெரியாது. 2:30 மணிக்கு எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக யாராக இருந்தால் முடிச்சுக்க மாட்டேன், தூங்கியிருப்பாங்க. இதை சுதாரிச்சிருந்த அந்த டிரைவர் அவன் மட்டும் தப்பிச்சிட்டியா. அந்த ஸ்டெப்பு ஏறுவோம்ல, படிக்கட்டு ஏறி இறங்குற பஸ்ஸோடைய லெஃப்ட் சைடு